பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் பின்பகுதியிலே பார்க்கிறோம். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படும் வந்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படும் வந்தேன்னு சொன்ன பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கும் அவர் ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். ஜீவன், வாழ்வு. ஆண்டவர் வாழ்வளிக்கிறவராக இருக்கிறார். அந்த வாழ்வை பரிபூர்ணப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஜீவன் இல்லை, சரியா? வாழ்க்கையில் இருள், வேதனை, கண்ணீர், பிரச்சனை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஜீவன். ஆண்டவர் சொல்லுகிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் இது பரிபூரணப்படுவதேன் என்று சொல்லுகிறார். அவர் நமக்கு வாழ்வளிக்கிற தெய்வன், வாழ்வை பரிபூர்ணப்படுத்துகிற தெய்வன். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கை உயிரற்றதாக இருக்கிறது, மரித்து போனதாக இருக்கிறது, உணர்வற்றதாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் இருள் நிறைந்ததாக இருக்கிறத பார்க்கிறோம். வேதனையும் கண்ணீரும் நிறைந்ததாக இருக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜீவன் அளிக்கிறவராக இருக்கிறார். அதை பரிபூரணப்படுத்துகிறவராக இருக்கிறார். நிச்சயமாக அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஜீவன் உள்ளதாக இருக்கும். அது உயிருள்ள வாழ்க்கையாக இருக்கும். உயிரற்ற நிலையில் இருக்கிறாங்க, மரித்து போன நிலையில் இருக்கிறாங்க. உன் வாழ்க்கை வேதனைக்குரியதாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு உன் வாழ்க்கையில் ஜீவனாக இருக்கிறார். ஜீவனாக இருந்து ஒரு உயிருள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்கிறார். பாருங்க, பட்டு போன மரம் பிரயோஜனப்படாது. உயிருள்ள மரம் அது மேலும் மேலும் கிளைகளை விட்டு அது பலனை கொடுத்து கொண்டே இருக்கும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. கர்த்தர் அவ்விதமாய் மாற்றி நம்ம இடத்தை அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். அப்படியே செய்வார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஐயா. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது பரிபூர்ணம் வந்தேன்னு சொன்ன கர்த்தர் அப்படியே இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி உதவி செய்யுங்க. ஆமீன் அப்பா. நீரே எங்களுக்கு ஜீவனாக இருக்கிறீரப்பா. ஆமீன், சோதரிக்கிறமப்பா. ஆமீன். வாழ்வளிக்கிற தேவனாக இருக்கிற வாழ்வை ஆண்டவரே பரிபூர்ணப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீங்க. இன்றைக்கும் வல்லமை இறங்கட்டும் ஐயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை உயிரற்ற நிலையை பார்க்கிற ஐயா. அவனுடைய வல்லமை இறங்கட்டும். வாழ்வை கர்த்தர் உயிர்ப்பித்து நடத்துங்க. ஒவ்வொருடைய வாழ்வுடைய வல்லமை வெளிப்படட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். வல்லமை இறங்கட்டும். கர்த்தர் கிருபையாய் இறங்கி பிள்ளைகளுக்கு உதவி செய்த ஐயா. பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தி கர்த்தர் ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். அன்புக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.